வாழ்க வளமுடன். தியானம் அல்லது யோகம் நம்முடைய மூளை அணுக்களை எந்த அளவுக்கு திறன் உள்ளதாக மாற்றுகின்றது என்பதை பற்றி நரம்பியல் மேதை டாக்டர் ராமமூர்த்தி அவர்கள் இந்த பகுதியில் விளக்குகிறார்கள். எண்ண அலைகள். மனிதனுடைய மூளையில் 100 கோடி அணுக்கள் இருக்கின்றன. இந்த உயிர் அணுக்களை வகை அறிந்து உபயோகிக்க தெரிந்து கொண்டால் மனிதனால் சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. இவை நியூரான்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு அணுவும் 10-15 அணுக்களுடன் சேர்ந்து பெருகும் தன்மை வாய்ந்தவை. இதை சைனாப்ஸ் என்பார்கள். சைனாப்ஸின் செயல்திறன் பெருக மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஆக்க ரீதியாக சிந்திக்க சிந்திக்க சைனாப்ஸ் வளரும். அறிவு கூர்மையாகி விருத்தியாகும். யோக சக்தியினால் மூளைத்திறனை வளர்த்து ஒருமுகப்படுத்திய மனிதன் அற்புதங்களை நிகழ்த்த முடியும். தொலைநோக்காடி இல்லாமலேயே விண்ணின் அதிசயங்களை காண முடியும். தியானத்தினால் மூளையை பலப்படுத்த முடியும். தியானம் செய்ய பழகினால் படபடப்பு, ஆங்காரம், எரிச்சல் போன்ற உணர்வுகள் உண்டாவது குறையும். பல செயல்கள் மூளையில் அனிச்சையாக நடக்கின்றன. ஆனால் யோகத்தின் மூலம் இந்த அனிச்சை செயல்களை நம் விருப்பத்திற்கு உட்பட்டு நடக்கும்படி கட்டுப்படுத்த முடியும். இந்த உடல் ஓர் ரதம் போன்றது. இதன் 5 புலன்களும் இதில் பூட்டப்பட்டுள்ள குதிரைகள். அறிவுதான் ரதத்தின் சாரதி. அந்த குதிரைகளை அடக்கி பிடித்து ஓட்டுவதற்காக ஆத்மாவினால் பிடிக்கப்பட்டுள்ள கடிவாளம்தான் மனம் என்று கூறுகிறார்கள் யோகிகள். தியானம் மூளையில் பல பாகங்களில் தோன்றுகின்ற மின்னலைகளை சீராக்குகிறது. இது மனத்தில் உணர்வு நிலையை விரிவடைய செய்து மனத்தெளிவு, ஞாபக சக்தி இவற்றை அதிகமாக்குகிறது. மன ஒருமைப்பாட்டை அதாவது கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்கிறது. அறிவாற்றலை அதாவது ஐக்யூவை மேன்மைப்படுத்துகிறது. படிப்பில் புரிந்து கொள்ளுதல், மனப்பாடம் செய்தல் போன்ற திறமைகளை வளர்க்கிறது. செம்மையுடன் சிறப்பான வகையில் சகல காரியங்களையும் செய்து முடிக்கும் திறமையை அதாவது கிரியேட்டிவிட்டியை அளிக்கிறது. ஆழ்ந்த தூக்கத்தை விட அதிகமான ஓய்வை அளிக்கிறது. எனவே பதற்ற நிலை, மன உளைச்சல்கள், மன இறுக்கங்கள் போன்றவை நீக்கப்பட்டு பல நரம்பு சம்பந்தமான வியாதிகள் குணமாகின்றன.